எல்லா கேரக்டருக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டர் டிசைன். அது எங்கே வேணா அந்த ஸ்டோரி பண்ணும்போதே அது ஸ்க்ரீன் பிளேக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் சொல்கிறேன். ஒரு ஸ்டோரியாக ஃபஸ்ட்டு ஒரு டிராஃப்ட் பண்ணிடுவோம். அதில் சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயங்கள் நிறைய கிடைக்கும், நமக்கு இன்ட்ரெஸ்டிங் விஷயம். அதில் இருந்து கேரக்டர் ஃபஸ்ட்டு பிரிப்போம். ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த கேரக்டர் இப்போ இந்த இடத்துல அவன் பேசினானா சிரிச்சிட்டு போவானா, இல்லை முறைப்பானா, இல்லை எடுத்து அடிச்சிடுவானான்றது அந்த கேரக்டர் வந்து நம்ம டிசைன் பண்ணிட்டு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சனால கிளியராக இங்கே ஈஸியாக இருக்கும். அங்கேருந்து ஸ்க்ரீன் பிளே ஃபார்மெட்டுக்கு மாறும்போது ஸ்டெப் அவுட் லைனாக ஒன்று ஒன்றா எது அதில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லாத்தையும் ஆர்டர் போட்டோம். அந்த ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டாக எப்படி இதை அப்ரோச் பண்ணலாம். ரொம்ப லீனியராக போகலாமா, இல்லை ஹைப்பர் லிங்க் போகலாமா, இல்லை இன்டர்கட் பண்ணலாமா, இல்லை நான் லீனியரில் போகலாமா, எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து எங்கன்னா ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு 2 டிராஃப்ட் போனதுக்கப்புறம் தான் அதுக்கு அடுத்து போகும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக அதை எப்படி ஆக்கலாம்னு சொல்லிட்டு. இதில் கொஞ்சம் வேறு ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று பண்ணியிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ட்ரீட்மெண்ட்டும் செகண்ட் ஆஃப் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படின்னா இந்த கதையை இன்னும் அடல் ரஷ்ஷோட சொல்கிறதுக்கான விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னு ரஜினி சாரை வச்சுட்டு இது பண்ணும்போது அது இன்னுமே புதுசாக இருக்கும்ன்ற யோசித்தோம். அது வந்திருக்கு அந்த மாதிரி. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.